السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجة. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الحكمة ضالة المؤمن حيث وجدها فهو أحق بها. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தூதர் அகிலத்தின் அருள் கொடை அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றுகிற முதலில் சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பிறகு நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் குறைவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கட்டுமாக. வல்ல அல்லாஹ் நிறைவான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தருளட்டுமாக. நோய் நொடிகள் இல்லாத, மருத்துவமனையின் பெருஞ்செலவுகள் இல்லாத, இபாதத்துடன் கூடிய நல்வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை வழங்குவானாக. உலகத்தை விட்டு நம்முடைய ஆயுள் நிறைவடையக்கூடிய அந்த நாளிலே இறைவனை தொழுது வணங்கி ஒதுவோடு இருக்கிற நேரத்தில், தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கலிமாவோடு நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மை, நம்முடைய பெற்றோர்களை நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, மேல்நிலை வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேர்வினுடைய அந்த ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து 10ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான தேர்வினுடைய அந்த முடிவை எதிர்பார்த்து தேர்வு எழுதியவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே நம்முடைய சமுதாயம் கல்வியில், குறிப்பாக உயர்கல்வியில், குறிப்பாக ஆய்வுத்துறையில், அதிலும் குறிப்பாக அதிகாரத்தை நோக்கி நகருவதற்கான முயற்சியில், அது சார்ந்த கல்வியில் எவ்வளவு தூரம் மெனக்கிட வேண்டும் என்பதையும், அதனுடைய தேவையும் அவசியமும் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதையும் நம்முடைய முன்னோர்கள், முஸ்லீம்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற சொத்து என்ன, கல்வியில் மகத்தான இடத்தை எப்படியெல்லாம் பிடித்து வைத்திருந்தார்கள், உலகத்திலே அறிவு செல்வங்களை எவ்வளவு தூரம் நமக்காக வேண்டி பெற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த வார ஜும்மாவிலே மேலோட்டமாக உங்களிடத்திலே சில விஷயங்களை பகிர நிற்கிறேன். அன்பர்களே, அல் குர்ஆனினுடைய முதல் வசனம் நம் எல்லோருக்கும் தெரியும். இக்ரா, படியுங்கள். படியுங்கள் என்பதை தான் அல்லாஹ் முதலாக இந்த உலகப் பந்திலே பரப்புரை செய்தான். இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதரும், இறைவனால் அந்த இறை தூதருக்கு வழங்கப்பட்ட அந்த இறுதி வேதமாம் அல் குர்ஆனும், உலகத்தின் பொதுமறையாக இருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆனும் உலகத்திற்கு பறையறிவிப்பு செய்த விஷயம் படியுங்கள் என்ற ஒரு செய்தியை தான். அன்பின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவை தேடிக்கொள்வதை, கல்வி சார்ந்த விஷயங்களிலே முயற்சி செய்வதை, அது குறித்து சிந்திப்பதை, செயல்படுவதை எவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், சொர்க்கத்திற்கு செல்வதான பாதையாக அது இருக்கிறது என்று சொன்னார்கள். வேறொரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது, அறிவு, ஞானம், கல்வி என்பது ஒரு மனிதனுடைய தொலைந்து போன பொருள். தொலைந்து போன பொருளை ஒருவர் தேடிக்கொண்டே இருப்பார், கிடைக்கும் வரை ஓய மாட்டார். தொலைந்தது தனக்கானதாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளும் வரை, அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை
அவருக்கு ஓய்வு இருக்காது, படுத்தால் நிம்மதியான உறக்கம் இருக்காது. பேசிக்கொண்டிருப்பார், சிந்தனையெல்லாம் தொலைந்த அந்த பொருள் மீதே நிற்கும். எங்கே வச்சோன்னு தெரியலையே, எப்படி மிஸ் ஆச்சு, நான் மிஸ் பண்ணுற ஆள் இல்லையே என்ற அந்த சிந்தனையெல்லாம் அவரை அந்த தொலைந்து போன பொருளை மட்டுமே சுற்றி சுற்றி நிற்கும். நபிகள் எவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்கிறார்கள் பாருங்கள். ஒரு முஸ்லிமுக்கு கல்வி அறிவு என்பது தொலைந்து போன பொருளை போன்று இருக்க வேண்டும். தொலைச்சிடக்கூடாது. தொலைஞ்சு போனதை எப்படி தேடுறோமோ அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கணும். தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடுதலின் இடையிலே அவர் நிம்மதி பெற்று விடக்கூடாது, சரி என்று மனநிறைவு அடைந்து விடக்கூடாது. அவருடைய இலக்கு தன்னுடைய தான் நினைத்திருக்கக்கூடிய கல்வியை தான் அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஞானத்தை, பொக்கிஷத்தை அடையும் வரை ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, கல்வி அறிவு இல்லாத சமுதாயத்தில் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார்கள். முகமது நபிக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான பெயர் உம்மி என்று நபிகளை அழைக்கிறோம். உம்மி என்றால் என்ன? எழுத்தறிவு படிப்பறிவு அற்றவர் என்பது அதனுடைய மேலோட்ட பொருள். நபிகள் நாயகத்திற்கு எழுத்தறிவு படிப்பறிவு தேவையில்லை. அல்லாவே ஆசிரியனாக இருந்தான். அனைத்துமே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நபிகள் நாயகம் நபியாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே கையால் எழுத தெரிந்தவர்கள், வாய்விட்டு படிக்க தெரிந்தவர்கள், விரல் விட்டு எண்ணிவிடலாம், அவ்வளவுதான் இருந்தார்கள். விரல் விட்டு எண்ணிவிடலாம். மக்காவின் நகரத்திலே எத்தனை படிப்பாளிகள் என்றால் பட்டம் பெற்றவர்கள் இல்லை, எழுத தெரியும், எழுதியதை வாசிக்க தெரியும், அவ்வளவுதான். எழுத தெரியும், எழுதியதை வாசிக்க தெரியும். அந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தவர்கள், அந்த மாதிரியான நிலையில் இருந்தவர்கள் எண்ணில் அடங்கி விடுவார்கள். 18 பேரோ 20 பேரோ தான் இருந்தார்கள். அந்த மாதிரியான மக்களிடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக புரட்சிக்கு வித்திட்டார்கள். படிக்க சொன்னார்கள். படிப்பு தான் ஒரு மனிதனுடைய மனதிலே மண்டி கிடக்கக்கூடிய இருளை அகற்றும். படிப்பு தான் ஒரு மனிதனுக்கு தெளிவை தரும். படிப்பு தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த சிந்தனையை தரும். படிப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். படிப்பு தான் சமுதாயத்தை எல்லா நேரத்திலும் சமமான கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு சொல்ல விரும்பினார்கள். எனவேதான் படிப்பாளிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடினார்கள். படிப்பாளிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடினார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். உலகம் எதுவரை கல்வியாளர்களை மதித்ததோ போற்றியதோ அதுவரை அந்த சமூகம் உயர்வை நோக்கி அடுத்தடுத்த நகர்வுக்கு சென்று கொண்டே இருக்கும். எந்த சமூகத்தில் கல்வியாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, கல்வியாளர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்களோ, கல்வியாளர்களுக்கு உண்டான மரியாதையும் கண்ணியமும் எடுபட்டு விடுகிறதோ அந்த சமூகத்தின் வளர்ச்சி என்பது கேள்விக்குறிதான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியாளர்களை கொண்டாடினார்கள். எனவேதான் நபிகள் நாயகத்திடத்திலே சிறு பிள்ளையாக வந்து நிற்கிறார் ஸைத் இப்னு சாபித். ரொம்ப குறைவான வயது, ஒரு 10-16 வயது இருக்கும், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் அவரை உற்று நோக்கினார்கள். நபிகளினுடைய பார்வையிலே ஒரு மிக தெளிவு கிடைத்தது அவர்களுக்கு. இவர் சாதாரணமான மனிதர் அல்ல, பெரிய கல்வி சொத்து இவரிடத்திலே இருக்கிறது. இவரிடத்திலேயே அது முடங்கிவிடக்கூடாது, சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று கருதி முகமது நபி அந்த 16 வயது சிறுவரிடத்திலே ரசூலுல்லாஹ் இந்த மொழியை படித்து விட்டு வாருங்கள், இந்த சுரியானியை படியுங்கள், யூதர்களுடைய பாஷையை படியுங்கள் என்று வேறு வேறு மொழிகளை படித்து வரச் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு 17-18 வயசிலே தன்னுடைய மொழிபெயர்ப்பாளராக பணி அமர்த்தி குர்ஆன் இறங்க இறங்க அதை எழுதுகிற மகத்தான பணியை கிதாபத்துல் வஹி என்று சொல்வார்கள். இறைச்செய்தியை எழுதக்கூடிய அந்த மகத்தான பணி, அந்த பணியின் பொறுப்பை அந்த சிறுவர் 18 வயது சிறுவரான ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய கையில் கொடுத்தார்கள். என்ன பெரிய பணி அது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணி அது. இதை தராதரம் பார்த்து கொடுக்க வேண்டாமா? பெரியவரின் கையிலே கொடுக்க வேண்டாமா? வயதில் மூத்தவர்களுக்கு இது கொடுக்க வேண்டாமா என்ற சிந்தனை எல்லாம் அங்கு அப்பொழுது யாருக்கும் ஏற்படவில்லை. காரணம், கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்று சொல்வார்களே, அந்த மாதிரி வயதில் குறைவானவராக இருந்தாலும் கல்வியாளர் அவர், மிகச்சிறந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரர், ரொம்ப பெரிய அறிவாளி அவர்.
எனவே அவரை போற்ற வேண்டும், அவரை சமூகத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை செய்தார்கள். இப்னு அப்பாஸ் சிறுவயது பிள்ளைதான், சின்ன பிள்ளைதான், 8-9 வயது தான் இருக்கும். நபிகள் நாயகம் கணித்தார்கள், இவரால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப் போகிறது. அவருக்காக வேண்டி கையேந்தி துவா செய்தார்கள். யா அல்லாஹ், குர்ஆனினுடைய விளக்கத்தையும் ஞானத்தையும், குர்ஆனில் புதைந்து கிடக்கக்கூடிய அறிவின் சுரங்கத்தையும் இவருக்கு நீ திறந்து கொடு. மிகப்பெரிய குர்ஆனுக்கு விரிவுரை தரக்கூடிய விற்பன்னராக இவரை மாற்று என்று முகமது நபி பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களின் பிரார்த்தனை அப்படியே இப்னு அப்பாஸின் வாழ்க்கையில் பலித்து போனது. பெரிய மார்க்க அறிஞராக, மிகப்பெரிய குர்ஆனுக்கு விரிவுரை தரக்கூடிய விரிவுரையாளராக மாறினார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சிறுவயது, அது மட்டுமல்ல நபிகள் நாயகத்தின் பிற்காலத்தில் வந்து நபிகளோடு சேர்ந்து கொண்டவர். சற்றேறக்குறைய முகமது ரசூலுல்லாவும் அபூ ஹுரைராவும் ரலியல்லாஹும் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் என்று நீங்கள் கணக்கிட்டால் ஒரு 3-4 வருடங்கள், அவ்வளவுதான். மூத்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உட்பட, உமர் ரலியல்லாஹு உட்பட, வயசில் பெரியவங்க, முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்கலாம் கூட இருந்தாங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில், சொல்லப்போனால் நபிகள் நாயகத்தினுடைய அத்தியாயம் முடியக்கூடிய காலகட்டத்தில் வந்து நபியோடு இணைந்தவர். ஆனால் நபி உணர்ந்தார்கள், இவரிடத்திலே சில திறமைகள் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இதை பயன்படுத்தணும், இதை சமுதாயத்துக்கு கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொண்டு சேர்க்கக்கூடிய மகத்தான ஆசிரியராக இவர் வருவார் என்று நம்பினார்கள். எனவே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர் வாய் திறந்து கேட்கிற சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எழுதி வைத்துக் கொள்ளவா, நான் மனப்பாடம் செய்து கொள்ளவா, எனக்கு மனப்பாடம் செய்தால் மனதில் ஏற மாட்டேங்கிறே, ஏதாவது வழி சொல்லுங்களேன் என்று கேட்கும் நேரத்திலே, ஆமா எதையாவது பண்ணிட்டு இருந்தா எப்படி மனசுல ஏறும் என்று அவரை தட்டி கழித்து விடாமல் ரசூலுல்லாஹ் அவருக்கு மனனம் செய்யக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கான சில பிரார்த்தனைகளை பிரத்யேகமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார்கள். வரலாற்றின் பிற்பகுதியிலே இன்றைக்கு வரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ற பெயரை தெரியாத இஸ்லாமியர்கள் யாரும் இருக்க முடியாது. ஹதீஸ்களினுடைய அறிவிப்பு துறையிலே முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கொண்டாடினார்கள். அவர் கல்வியாளர், மிகச்சிறந்த ஆற்றல் கல்வியில் அவருக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி சமூகம் அதனால் பயன்பெற வேண்டும், சமூகம் இவர் மூலமாக மிகப்பெரிய பலனை அடைய வேண்டும் என்று நபிகள் கருதினார்கள். எனவே அவரை மிக உயர்ந்த இடத்திற்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஆலமுன் நாசிபில் ஹலாலி வல் ஹராம், என் சமுதாயத்திலே எது ஹராம், எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது என்பதிலே தெள்ளத்தெளிவான ஞானம் என் தோழர் முஆதுக்கு இருக்குது. உங்களுக்கு மார்க்க ரீதியான குழப்பங்கள், ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அங்குமிங்கும் தடுமாறாதீர்கள், முஆதிடத்தில் வாருங்கள், வந்து கேளுங்கள், அவர் விளக்கம் சொல்வார். காரணம், அவர் கல்வியாளர், மிகச்சிறந்த ஞானம் இருக்கிறது அவரிடத்தில், பொக்கிஷமான அறிவை இறைவன் அவருக்கு தந்திருக்கிறான், அதை அவர் மிகச்சரியாக பயன்படுத்துகிறார். எனவே என் சமுதாயத்தில் நான் நினைக்கிறேன், மிகச்சிறந்த ஆற்றலையும் அறிவையும் ஹலால் ஹராம் விஷயத்திலே இவர்தான் நிறைவாக பெற்றிருக்கிறார் என்றார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கல்வியிலே எது படிக்க வேண்டும், எது படிக்கக்கூடாது என்பதை எல்லாம் நபி சொல்லவில்லை, கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவேதான் உலகத்திலே நபிகளால் மட்டும்தான் சொல்ல முடிந்தது, வேறு எந்த தலைவர்களும் இப்படி சொல்லியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, கல்வி தேடுவது உலகத்தில் பிறந்த முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கு கட்டாய கடமை. மார்க்க கடமைகளோடு சேர்த்து சொல்கிறார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி படிப்பதை. எப்படி தொழுவது கடமையோ, நோன்பிருப்பது கடமையோ, பொருளாதார வசதியும் உடல் திரகாத்திரமும் இருந்தால் ஹஜ்ஜி என்கின்ற புனித யாத்திரை செய்வது கடமையோ, தன் பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜகாத் என்கின்ற அந்த வரியை கொடுப்பது, அந்த மகத்தான அமலை செய்வது எப்படி கடமையோ, அப்படித்தான் முஸ்லிமாக பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியை படிப்பது கடமை என்றார்கள். கட்டாய கடமை என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த கல்வியை படியுங்கள், அந்த கல்வி வேண்டாம் என்று பிரித்து காண்பிக்கவில்லை. சூழலியல் கல்வி வேண்டும், அந்த சந்தர்ப்பத்திற்கு அந்த சூழலுக்கு என்ன கல்வி அவசியம் அதை தேடுவது அவர்கள் மீது கடமை. அதிகாரத்திலிருந்து புறந்தள்ளப்படுகிறது சமுதாயம், அதிகாரத்தின் வாசலுக்கே வரக்கூடாது என்று சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. அந்த சதித்திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையிலே வெற்றியும் காணுகிறார்கள். இப்பொழுது அதிகாரத்தை நோக்கி எந்த கல்வி சமூகத்தை நகர்த்துமோ அந்த கல்வியை படிப்பது ஃபர்து, கட்டாயம். ஒருத்தருக்கு தொழுக தெரியல,
ஆனால் தொழுகிறது கடமை. தொழுகை சரியாக நிறைவேற வேண்டும் என்றால் எதுவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர் படித்துக் கொள்வது கட்டாயம் கடமை, ஃபர்லு. தொழுவது கடமை என்பதை போன்று தொழுகையை எது செய்தால் முறிக்கும், எது செய்தால் வாஜிப், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிவதும் கடமை. ஹஜ்ஜுக்கு போகிறார், ஹஜ்ஜு செய்வது கடமை. ஹஜ்ஜில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னென்ன கிரிகைகள் இருக்கிறது, எதை முறைப்படுத்தி செய்ய வேண்டும், எது செய்தால் பிரச்சனை இல்லை என்பது குறித்து உண்டான விஷயங்களை தெரிந்து கொள்வது கடமை. இப்போ சூழலியல் கல்வி என்பது அவசியம். சந்தர்ப்பம், சூழல், எந்தெந்த காலகட்டத்தில் என்ன தேவைப்படுகிறதோ அது சார்ந்த கல்வியை படித்துக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பர்களே, மேல்நிலை வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது. அடுத்து 10ஆம் வகுப்புக்கான தேர்வினுடைய முடிவுகள் வர இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சமுதாயம் அடுத்த தலைமுறைக்கு எந்த மாதிரியான ஊக்குவிப்பை கொடுக்க வேண்டும்? ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இந்த துறைக்குள்ளே போனால் குறுகிய காலத்திலே வளர்ந்து விடலாம், இவ்வளவு தூரம் சம்பாதிக்கலாம், நாம் இத்தனை டிஜிட்டிலே சம்பளம் பெறலாம் என்று பார்ப்பது மட்டும்தான் கல்விக்கான அளவுகோலா? இந்த துறைக்குள்ளே போனால் சீக்கிரமாக வீடு கட்டிவிடலாம், சீக்கிரமாக வாழ்க்கையிலே செட்டில்ட் ஆகிவிடலாம் என்பது மட்டும்தான் கல்விக்கான அளவுகோலா என்று நீங்கள் கேட்டால் இல்லை என்றுதான் பதில் கிடைக்கும். கல்விக்கான அளவுகோல் என்பது அவரும் அந்த கல்வியினால் பயன்பெற வேண்டும், சமூகத்திற்கும் பயன் கொடுக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகத்தினுடைய பிரதான பிரார்த்தனைகளில் ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயன் தரக்கூடிய கல்வி எனக்கு தா இறைவா என்று கேட்டார்கள். பயன் தரக்கூடிய கல்வி என்றால் எனக்கும் அது பயன்பட வேண்டும், நான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் பயன்பட வேண்டும், நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் அது பயன்பட வேண்டும். என்னோடு சுருங்கி நின்று விடக்கூடாது. எனக்கு என்று என்னை சார்ந்து மட்டும் அந்த கல்வி பயன் கொடுத்து விட்டு பிறருக்கு எந்த பயனும் இல்லாத நிலையில் என்னுடைய கல்வி அறிவு இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறார்கள். எனவே அன்பர்களே, அது சார்ந்த கல்வியை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை வழிகாட்டுவதும் நகர்த்துவதும் காலத்தினுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் எங்கே தோன்றியது? யார் அதை தோற்றுவித்தார்கள்? இன்றைக்கு பிரபலமாக உலகத்தில் அறியப்படுகிற பல்கலைக்கழகங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இதற்கெல்லாம் மூத்த குடி யார் தெரியுமா? இதற்கெல்லாம் முன்னால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது தெரியுமா? இன்றைக்கு கைரோவில் இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம். உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை எல்லாம் முந்திய பல்கலைக்கழகம் அல் அஸ்ஹர். அதற்கு பின்னால் இருப்பது முஸ்லிம்களினுடைய கல்வியின் தாகம். முஸ்லிம்கள் எந்த பகுதிகளிலெல்லாம் செழிப்பாக வாழ்ந்தார்களோ நம்முடைய முன்னோர்கள், அந்த பகுதிகளிலெல்லாம் கல்வி கரை புரண்டு ஓடியது. சிறந்த நூட்கள் அங்கே பரிமாறப்பட்டது, நூலகங்கள் இருந்தது. ஜெர்மானிய எழுத்தாளர் ஒருவர் சொல்கிறார், ஆதம் மித்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர் சொல்கிறார், முஸ்லிம்கள் நல்ல அறிவு பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய நூல்களை சேகரித்தார்கள். அந்த முஸ்லிம்கள் சேகரித்ததை போன்று வேறு எந்த சமுதாயமும் நூட்களை சேகரித்ததாக நான் பார்க்கவில்லை. அறிவு சுரங்களை அள்ளித்தரக்கூடிய புத்தகங்களை முஸ்லிம் சமூகம் சேகரித்து வைத்தது. வீடுகளில் லைப்ரரிகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதே போன்று நூல்களை சேகரிப்பதற்காக வேண்டி உலகத்தின் பல பாகங்களுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். அப்பாசிய கலீஃபாக்களில் ஒருவராக கருதப்படுகிற மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, அவருடைய சபையிலே ஒரு வினோதமான ஒரு அம்சத்தை வைத்திருந்தார். யாரெல்லாம் புத்தகங்களை உற்பத்தி செய்கிறார்களோ, தயாரிப்பவர்கள், எழுத்தாளர்களாகட்டும் அல்லது எழுத்தாளர்கள் எழுதி வைத்திருந்த புத்தகங்களை சேகரிக்கக்கூடிய நபர்களாகட்டும், அந்த புத்தகங்களோடு தன்னுடைய அரசவைக்கு வந்தால், நீங்கள் நோட் பண்ணுங்கள், இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அந்த அரசவையிலே இப்படி ஒரு உத்தரவு இருந்தது. புத்தகங்களை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அல்லது அந்த எழுத்தாளர்கள் உருவாக்கி வைத்திருந்த கல்வி சுரங்கங்களாக இருக்கக்கூடிய நூட்களை சேகரித்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு அந்த புத்தகங்களின் எடைக்கு இடம் தங்கம் கொடுக்கப்பட்டது. புத்தகம் எந்த அளவுக்கு கனம் இருக்குமோ அந்த அளவுக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. எனவே உலகத்தின் பல பாகங்களிலிருந்து மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா வாழ்ந்த, அவர்கள் ஆட்சி செய்த பகதாதை நோக்கி சென்றார்கள் புத்தகங்களை தூக்கி கொண்டு.
அந்த புத்தகங்களை எல்லாம் அவர் சேகரித்து வைத்தார். காரணம் இது என்னோடு மட்டுமல்ல, எனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு அறிவை எடுத்து விற்பனை செய்யக்கூடிய, பரப்புரை செய்யக்கூடிய வேலையை தரக்கூடியது நூல்கள். எனவே இந்த அறிவு சொத்து எனக்கு வேண்டும், என் சமுதாயத்திற்கு வேண்டும் என்று யோசித்தார். நீங்கள் வரலாறு முழுக்க தேடி பாருங்கள். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டார்களோ, எதிரிகளால் வஞ்சகமாக ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறு என்னைக்கும் அதை மறக்கவே மறக்காது. என்ன வேலை தெரியுமா? அந்த முஸ்லிம்கள் சேர்த்தி வைத்திருந்த அறிவு பொக்கிஷங்களை அழித்தது. ஸ்பெயினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். கிரானட்டா என்ற பகுதியில் முஸ்லிம்கள் கடைசியிலே 700-800 ஆண்டுகள் அந்த மண்ணிலே வாழ்ந்து பல்வேறு விதமான கலாச்சாரத்தை, பண்பாட்டை ஐரோப்பியாவிற்கு அள்ளி தானமாக கொடுத்த அந்த முஸ்லிம்கள் ஸ்பெயினிலிருந்து விரட்டப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவ மிஷனரிகள் அந்த கிரானட்டா என்கின்ற பகுதியில் முஸ்லிம்கள் சேகரித்து வைத்திருந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களையும் நூல் நிலையங்களையும் எரித்து சாம்பலாக்கியது, ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. முஸ்லிம்களோடு சேர்த்து அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அறிவு பொக்கிஷங்களையும் அழித்தது. 1500களின் காலகட்டத்திலே கிபி. அதே போன்று 1200களின் காலகட்டத்திலே செங்கிஸ்கான் மங்கோலிய படையெடுப்பு நமக்கு தெரியும். பல நகரங்களுக்கு வந்து அந்த படையெடுப்பின் வழியாக நாடுகளை பிடித்தவர்கள் மங்கோலியர்கள். அந்த மங்கோலியர்களின் முக்கியமான ஒருவன் தான் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானினுடைய படையெடுப்பு பக்தாதிற்குள்ளே வருகிறது. பக்தாத் என்பது அன்றைய காலகட்டத்தில் உலகத்திற்கு அறிவு சுரங்கமாக இருந்த இடம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கல்வியை தேடி ஐரோப்பியாவிற்கு போகிறார்கள், அமெரிக்காவிற்கு செல்கிறார்கள், ஐரோப்பியாவின் பல நாடுகளுக்கு பயணிக்கிறார்கள். உயர்கல்வி படிக்கலாம், படித்துக்கொண்டே அங்கே பணி செய்யலாம், உயர்ந்த இடங்களை பெறலாம், நல்ல எதிர்கால வாய்ப்பு சூழல் அங்கே இருக்கிறது என்று கருதுகிறோம் இல்லையா? இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய காலகட்டம் 1200கள், 12ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டம். உலகத்தின் பல பாகங்களிலிருந்து அறிவை தேடி போகக்கூடிய இடம் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழ்ந்த பக்தாத் மாநகரம். அந்த பக்தாதுக்குள்ளே வந்த செங்கிஸ்கானின் படையெடுப்பு, குறிப்பாக அங்கே மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சேகரித்து வைத்திருந்த மிக பெரிய சொத்தாக இருக்கிற ஹவுஸ் ஆஃப் விஸ்டம், பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஆராய்ச்சி கூடத்தை சிதைத்து சிதறப்படுத்தினார்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். இஸ்லாமியர்கள் செழிப்பாக வாழ்ந்த காலகட்டம் எதுவென்றால் கிபி 8ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்திலே மிக செழிப்பாக முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக அறிவுத்தளத்திலே பல மொழிகளினுடைய நூல்கள் எல்லாம் அந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் ஹிக்மாவிலே சேகரிக்கப்பட்டிருந்தது. கிரேக்கம், பாரசீகம், நம்முடைய நாட்டினுடைய மொழியாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் பேசுகிற மொழியாக இருக்கிற இந்தி, இந்த மொழியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு அங்கே அரபியிலே அது மொழிமாற்றம் செய்யப்பட்டது. கணிதம், மருத்துவம், வானவியல், தத்துவம் போன்ற துறை சார்ந்த நூட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அறிஞர்களை, கல்வியாளர்களை அங்கே வரவழைத்து பக்தாதிலே வைத்து ஆய்வுரைகள் எழுதப்பட்டது. மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்தது. உலகத்தில் முதலில் மிகப்பெரிய ஆராய்ச்சி மையமாக பார்க்கப்படக்கூடியது முஸ்லிம்கள் ஆண்ட பக்தாதிலே இருக்கக்கூடிய பைத்துல் ஹிக்மா என்கின்ற அந்த நிறுவனம் தான். ஐரோப்பியாவிற்கு அறிவையும் ஆராய்ச்சியையும் விஞ்ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்ததிலே இந்த பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சி கூட மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த ஆராய்ச்சி கூடத்தினுடைய மிக முக்கியமான ஆசிரியராக இருந்தவரில் ஒருவர் தான் முஹம்மத் பின் மூசா அல் ஹவாரிசிமி என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கல்வியாளர். இவருடைய பெயரில்தான், இவர் உருவாக்கியதுதான் அல்ஜீப்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கணக்கின் ஒரு வகை. இன்னைக்கு அல்கரிதம் என்று சொல்கிறோமே, யூடியூபினுடைய அல்கரிதம் இது, இந்த தளத்தினுடைய அல்கரிதம் இது என்று சொல்கிறோமே, ஒரு குறிப்பிட்ட ஒரு அலை. இந்த அல்கரிதம் என்பது முஹம்மத் பின் மூசாவினுடைய பெயரினுடைய பிற்பகுதியில் உள்ளது. அவர் உருவாக்கி கொடுத்தது தான். இந்த ஆய்வாளர் அங்கே இருந்தார். எங்கே? பைத்துல் ஹிக்மாவில் இருந்தார், ஹவுஸ் ஆஃப் விஸ்டம்ல இருந்தார். இந்த மாதிரி பல ஆய்வாளர்களை மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா பக்தாதிற்கு வரவழைத்து
அங்கே ஆராய்ச்சியிலே ஈடுபட செய்து உலகத்திற்கு கல்வியை பரப்புரை செய்தார். இந்த செங்கிஸ்கானின் படையெடுப்பு 1200களிலே பகதாதிற்குள்ளே வந்தவுடன் அவர்கள் தீயிட்டு கொளுத்தி நாசப்படுத்தியது எதை தெரியுமா? ஆண்டாண்டு காலமாக சேகரித்து முஸ்லிம் சமூகம் எந்த அறிவை வைத்திருந்ததோ அந்த அறிவு சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொளுத்தினார்கள். டைகரிஸினுடைய அந்த நதியிலே அங்கே கொளுத்தப்பட்ட பேப்பர்கள், புத்தகத்தினுடைய காகிதங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது. வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படி சொல்கிறார்கள், டைகரிஸ் ஆறு அந்த நூட்கள் எரிக்கப்பட்ட சாம்பலை சுமந்து சென்றது. மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், இது தண்ணீரா அல்லது மையா? மையால் எழுதப்பட்டு சேகரிக்கப்பட்ட கையேட்டு பிரதிகள் எல்லாம் தண்ணீரில் நினைந்து ஊறி அப்படியே அந்த மை கரைந்து நீரோடு நீராக கரைந்து பல மாதங்கள் மை கலரிலே நிறத்திலே நீர் ஓடியது, ஆற்றிலே தண்ணீர் ஓடியது என்று வரலாறு பதிவு செய்கிறது. சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்று மட்டும்தான், முஸ்லிம்கள் அறிவு சொத்தை சேகரித்து வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ அவர்களோடு சேர்ந்து அவர்கள் சேகரித்து வைத்த அறிவு சொத்தும் அழித்து நாசமாக்கப்பட்டது. மிகப்பெரிய கல்வியாளர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அறிவுத்தளத்திலே அவர்களை போன்று பயணித்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கிபி 980 1030 காலகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் இப்னு சீனா, அலி சீனா என்று சொல்வார்கள். இவர்தான் மருத்துவத்துறையின் தந்தையாக பார்க்கப்பட்டால் பல நூற்றாண்டுகள் இவர் எழுதி கொடுத்த புத்தகம்தான் மருத்துவத்துறையிலே வேத புத்தகமாக, ஹோலி புத்தகமாக பயன்படுத்தப்பட்டது என்று வரலாறு பதிவு செய்கிறது. இன்று ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, மருத்துவமனை என்ற அமைப்பு இருக்கிறது. இந்த மருத்துவமனை என்ற அமைப்பை கொண்டு வந்து பல நோயாளிகளை அங்கே உள்ளே இழுத்து வந்து கொண்டு வந்து அவர்களுக்கான சிகிச்சையை முதலில் செய்து காட்டியவர் யார் என்றால் இமாம் அல் ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெரியார். வானவியல் விண்ணியல் துறையிலே உலகத்தை பல பாகங்களுக்கு சுத்தி போய் உலகத்தினுடைய பூலோக அமைப்பை கண்டறிந்து அதன் வழியாக வரலாற்றை சேகரித்த இப்னு பத்தூதா போன்ற அறிஞர்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னன்னா, நீங்க கல்வியில சுருங்கி போயிடாதீங்க, விரிவாக சிந்தியுங்கள். உங்கள் அறிவு ஒரு குறிப்பிட்ட தளத்திலே சுருங்கி விட வேண்டாம். அது சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய விதத்திலே உங்களுடைய கல்வியின் தேடல் இருக்கட்டும். ஆய்வுத்துறையிலே உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் செலுத்துங்கள். ஆராய்ச்சி துறையிலே உங்களுடைய முனைப்பை காட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலே மிகப்பெரிய போர் நடந்து வந்து இன்றைக்கும் அதனுடைய தாக்குதல் நம்முடைய ஊர் வரை தெரிகிறது இல்லையா? விலையேற்றம் ஒரு புறம், இன்னொன்று தட்டுப்பாடு வேறு புறம், வேறு விதமான போக்கில் உலகத்தினுடைய போக்கே அப்படி கொஞ்சம் திசை மாறி தடுமாற்றத்தில் இருக்கிறது. அமெரிக்கா தாக்குகிறதே, இவ்வளவு பலமான இந்த தாக்குதலை எப்படி ஈரான் சந்திக்கும் என்று உலகத்திலே பல நபர்களுக்கு கேள்வி இருந்தது. அமெரிக்காவே சொன்னது எங்களுடைய தாக்குதலை 2 நாட்கள் அதிகபட்சமாக 1 வாரத்திற்கு மேலால் அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு வரை திருப்பி தாக்குகிறார்கள், முடிந்த அளவுக்கு போராடுகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பின்னால் இருப்பது என்ன? ஈரான் இடத்திலே என்ன இருக்கிறது என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர்களிடத்திலே பல வலிமைகள் இருந்தாலும் மிக முக்கியமான வலிமை கல்வியிலும் ஆய்வுத்துறையிலும் அவர்கள் மிகப்பெரிய முதலீட்டை செய்திருக்கிறார்கள். கடந்த பல தசாப்தங்களாக, கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் கல்வித்துறையிலும் ஆய்வுத்துறையிலும் ஆராய்ச்சியிலும் பெரிய முதலீட்டை செய்திருக்கிறார்கள். பொருளியலிலே, பொறியியலிலே, அணு அறிவியலிலே, ஏவுகணை தொழில்நுட்பத்திலே, மருத்துவத்திலே, இன்னும் எக்கச்சக்கமான துறைகளிலே அவர்கள் மிகப்பெரிய முதலீட்டை செய்து அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்கியதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு ஏகாதிபத்தியம் என்று யார் சொல்கிறார்களோ, நாங்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய வல்லமை வைத்திருக்கிறோம், எங்களுடைய படைக்கு முன்னால் எந்த படையும் நிற்காது என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை, இஸ்ரேலை எதிர்த்து நின்று களத்தில் நின்று ஓடிவிடாமல் தாக்குகிற அந்த ஆற்றலை ஈரானுக்கு கொடுத்திருப்பதிலே பல அம்சங்கள் இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சம் கல்வியாளர்களை அந்த நாடும் அந்த பகுதியும் ஊக்குவித்தது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை, விண்வெளி சார்ந்த துறை சார்ந்த நபர்களை, நிபுணத்துவம் பெற்றவர்களை ஊக்குவிப்பதிலே
மிகப்பெரிய முதலீட்டை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த கல்லூரியாக பார்க்கப்படுகிறது ஷரீஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. இது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். தொழில்நுட்பம் சார்ந்து மக்களை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி அந்த நாடும் அந்த நாட்டின் அரசும் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் உலகத்தின் தனிச்சிறப்பு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களிலே ஒன்று. சொல்ல வரும் செய்தி ஒன்றுதான், அறிவாயுதம் ஏந்தினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் தப்பிக்க முடியும். கல்வியில் புரட்சி செய்தால் மட்டும்தான் எதிர்காலம் நமக்கானது. வெறும் சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து கொண்டு 4 போஸ்டை போட்டுக்கொண்டு இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு என்று ஒரு வைப் மோட்லேயே இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த மாதிரியான சூழலிலே இருந்தால் மட்டும் பத்தாது. சமூகம் அறிவார்ந்த முறையில் சிந்திக்க வேண்டும். அறிவாளிகள் வர வேண்டும். ஆய்வாளர்கள் சமுதாயத்திற்கு தேவை. சிந்தனையாளர்கள் சமுதாயத்திற்கு தேவை. சிந்தனையாளர்களை கொண்டுதான் சமுதாய மாற்றம் சாத்தியமாகும். வெறுமன்ன அப்படி மக்கப் பண்ணி எழுதக்கூடிய நபர்களால் அல்ல, அதை குறைத்து மதிப்பிடவில்லை. அறிவாளிகள் தேவை. இன்னைக்கு ஜிசிசி வளைகுடா நாடுகளிலே பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களிலே ஆய்வுத்துறையிலே படிப்பதற்கு வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருகிறோம். இங்கே வந்து திறமையான மாணவர்கள் உங்களுடைய ஆய்வை சமர்ப்பியுங்கள். நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்திலே உங்களுக்கான செலவினங்களை நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறோம். மட்டுமல்ல, அதற்கு மேல் மிச்சமாக உங்களுக்கு ஊதியமும் தருகிறோம் என்று வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சிந்தனையில் நம்முடைய பிள்ளைகளுடைய கவனம் போதா? 10ஆம் கிளாஸ் முடிச்சாச்சா, சர்டிஃபிகேட் வந்துருச்சா, எடுத்து வை பாஸ்போர்ட்டை, எதுக்கும் உதவும், எங்கேயாவது போகலாம் என்ற நிலையில் குறுகி விடுகிறதா? அப்பா பார்த்த வேலை மகன் பார்க்க வேண்டாமா? நீ எடுத்துக்கோ, அந்த பிஸ்னஸை நீ ரன் பண்ணு, நீ அடுத்து. நான் குறைத்து மதிப்பிடவில்லை, நீங்கள் என்னை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. என்னடா இது, நாங்கள் வாழையடி வாழையாக செய்த தொழிலை குறைபடுத்துகிறாரே, அப்படி அல்ல. தொழில் வியாபாரம் என்பது எல்லோராலும் பார்க்க முடியும். ஆனால் சமுதாயத்திற்கு கல்வியாளர்கள் தேவை, மிகச்சிறந்த அதிகாரிகள் தேவை, சிந்தனையாளர்கள் தேவை, ஆய்வாளர்கள் தேவை. அந்த மாதிரியான நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தை நகர்த்துவதற்கு நம் எல்லோரின் மீதும் பொறுப்பு இருக்கிறது. என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் ஒதுங்கி நின்றுவிட முடியாது. என்னாலும் முடியும். என்னுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ 12ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னால் வழிகாட்ட முடியும். இந்த துறையை எடுத்துக்கொள் என்று அவர்களுக்கு கைட் பண்ண முடியும். அல்லது அந்த துறை சார்ந்த அறிவை, அந்த ஆற்றலை எனக்கு சமூகத்திற்கு கொடுக்க முடியும். அல்லது சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை புறக்கி எடுத்து எனக்கு கைட்லாம் பண்ண முடியாது, அவர்கள் படிப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்க முடியும். அதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க முடியும். படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும், பொருளாதாரத்தின் ரீதியாகவோ இன்ன பிற உதவிகளின் வழியாகவோ. இப்படியான சிந்தனையோடு நாம் முயற்சித்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த எண்ணத்தோடு சமூகம் எல்லா மட்டத்திலும் எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் ஜமாத்தார்களும் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களும் சமூகம் சார்ந்து கல்வி சார்ந்து சிந்தித்தால், நீங்கள் எழுதுங்கள், அடுத்த 20 வருடத்திலே நம்முடைய ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் உயர் அதிகாரிகள் இருப்பார்கள். மார்க்கத்தோடு கூடிய இறையச்சத்துடன் கூடிய ஒரு முஸ்லிம் ஆட்சியாளராக வந்தார், ஒரு முஸ்லிம் அதிகாரத்தின் உச்ச பதவியில் இருந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்பதை மஸ்ஜிதுகள் தான் கற்றுத்தர வேண்டும். நபிகள் நாயகம் பள்ளிவாசலை வெறுமின்ன இபாதத்துக்கு மட்டும் வைக்கல, திக்ரு துவா குரானு தொழுகை அத்தோட முடிச்சுக்கல, பள்ளிவாசலை கட்டினதோடு சேர்த்து பக்கத்தில் ஒரு திண்ணையை கட்டி கல்விக்கு ஒதுக்குனாங்க. கல்வியை சொல்லித் தருவதற்கான ஒரு கலாசாலையாக நபிகள் நாயகம் மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள். பள்ளிவாசல் தான் நபிகள் நாயகத்தின் காலத்திலே பள்ளிக்கூடம், பள்ளிவாசல் தான் நபிகள் நாயகத்தின் காலத்திலே கல்லூரி, பள்ளிவாசல் தான் சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடிய இடமாக இருந்தது. எனவே அந்த மாதிரியான சிந்தனையிலே நிச்சயமாக நாம் பயணிப்போமையானால் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த கல்வியாளர்களை, மிகச்சிறந்த ஆய்வாளர்களை, மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளர்களை உருவாக்கிவிட முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு பயணிக்கிற நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா ஜமாத்துகளுக்கும் ஊருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.